இப்போ உங்களுடைய ரப்பை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள். இது பொதுவாக மனித சமூகத்திற்கான அழைப்பாகும். தக்வா என்றால் இறையச்சம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனால் இது ஒரு பூரணமான மொழிபெயர்ப்பு கிடையாது. தக்வா என்பதை இறையச்சம் என்று மொழிபெயர்ப்பது பூரணமான ஒரு மொழிபெயர்ப்பு கிடையாது. இறையச்சமும் தக்வாவுக்குள் வரும். இறையச்சம் என்பதற்கு நேரடியாக அரபிலே அல் ஹவுஃபு மினல்லாஹ், அல் ஹஷியா, அர் ரஹ்பா போன்ற சொற்கள் தான் இறையச்சத்திற்கு பயன்படுத்தப்படும். தக்வா என்றால் என்ன என்பதை பொறுத்தவரையில் தல்க் இப்னு ஹபீப் ரஹிமஹுல்லா அவர்கள் இதற்கு ஒரு பூரணமான வரைவிலக்கணம் சொல்கிறார்கள். அன் தஅபுதல்லாஹ அலா நூரின் மினல்லாஹ் தர்ஜு ஸவாபல்லாஹ். அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பது. பொதுவாக அதுக்குள்ள தௌஹீத் வரும், தொழுகை வரும், நோன்பு வரும், ஜக்காத் வரும், ஹஜ்ஜு வரும், எல்லாமே வரும். அல்லாஹ் ஏவியவைகளை அவனிடத்தில் உள்ள கூலியை எதிர்பார்த்து எடுத்து நடப்பதும், وأن تجتنب نواهي الله على نور من الله تخشى عقاب الله. அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதும் தக்வாவாகும் என்று தல்க் இப்னு ஹபீப் ரஹிமஹுல்லா என்ற அறிஞர் குறிப்பிடுகிறார். இதான் தக்வாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பூரணமான வரைவிலக்கணமாக உலமாக்களால் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஒரு நாள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசிக் கொண்டிருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅபிடம் கேட்டார்கள், தக்வா என்றால் என்ன என்று. அதற்கு உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரை பார்த்து கேட்கிறார்கள், முட்களும் கற்களும் நிறைந்த ஒரு பாதையில் நீங்கள் சென்றிருக்கிறீர்களா என்று. அப்படி ஒரு பாதையில் நீங்கள் சென்றால் எப்படி நடந்து கொள்வீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கவனமாக பயணிப்பேன். காலில் முட்கள் கற்கள் குத்தி விடாமல், ஆடையில் பட்டு விடாமல் மிக கவனமாக நான் செல்லுவேன் என்று சொன்னபோது உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமரே அதுதான் தக்வா என்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு நுணுக்கமான ஒரு உவமானம் என்று பாருங்கள். முட்கள் கற்கள் நிறைந்திருக்கின்றன பாதையில். அந்த வழியால் அவர் போகும்போது அவர் முட்கள் தன்னை பாதித்து விடாமல், கற்களும் தன்னை பாதித்து விடாமல் கவனமாக பயணிப்பது. அதாவது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த உலகத்தில் ஜாஹிலியத்துகள், ஷைத்தானியத்துகள் எல்லாம் நிறைந்து போயிருக்கும். இந்த உலகத்தில் பயணிக்கும் போது ஜாஹிலியத்துகளிலும் ஷைத்தானிய செயல்களிலும் ஹராம்களிலும் விழுந்து விடாமல் அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து பயணிப்பதுதான் தக்வா என்பதை உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உவமானத்தின் மூலம் நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக தக்வா என்பது அல்லாஹ்வினால் எல்லா நபிமார்களுக்கும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நபியை பார்த்து யா ஐயுஹன் நபியு இத்தகில்லா, நபியே நீ அல்லாஹ்வை தக்வா செய்து கொள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதே போன்று சொல்கிறான், வலகத் வஸைனா அல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லா. உங்களுக்கு முன்னால் இருந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நாம் செய்த வசியத், உங்களுக்கும் நாம் செய்யக்கூடிய வசியத் இத்தகுல்லா, அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்பதுதான். இந்த அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்வதுதான் மறுமைக்காக ஒரு மனிதன் தேடுகிற மிகப்பெரிய கட்டிச்சாதமாகும். எனவேதான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா. நீங்கள் மறுமைக்காக வேண்டி கட்டுச்சாதங்களை தயார் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி தயார் பண்ணக்கூடிய கட்டுச்சாதங்களில் சிறந்தது எது? அத்தக்வா. அப்ப இந்த தக்வா என்பது உண்மையிலேயே எல்லா நபிமார்களாலும் அவர்களுடைய சமுதாயங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அவர்களுடைய உம்மத்திற்கு மிக அதிகமாக இந்த தக்வா வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒருவரை வழி அனுப்பும் போதும், ஒரு பிரயாணத்தில் வழி அனுப்பும் போதும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன? ஸவ்வதகல்லாஹு தக்வா, அல்லாஹ் உனக்கு தக்வாவை தரட்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு உரையாற்றுகிறார்கள், மிக உருக்கமான உரை. அந்த ஹதீஸ் அறிவிக்கிற இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள்,
அவர்கள் எப்படி உரையாற்றினார்கள் என்றால், எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படி பயந்து போய் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றன. அப்படியான ஒரு உரை. அந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சொல்லுகிறார், கஅன்னஹா மௌஇதத்து முவத்திஇன் ஃபஅவ்ஸினா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, இது ஒரு விடை பெறுகிற ஒருவருடைய உபதேசம் போன்றிருக்கு, அவ்வளவு உருக்கமாக இருக்கிறது, எங்களுக்கு வசியத் செய்யுங்கள். ஒரு ரசூலுல்லாஹ் மௌத்தாயிடுவாங்க, கடைசியாக வசியத் கேட்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்ன வசியத் என்ன? அங்கிருந்த எல்லோரையும் பார்த்து சொன்னார்கள், ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுமாறு உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன். உண்மையிலேயே அந்த தக்வா என்று வருகிற போதெல்லாம் நீங்கள் இறையச்சம் என்று மொழிபெயர்க்காமல் அல்லாஹுக்கு பூரணமாக கட்டுப்பட்டு வாழுதல் என்ற அர்த்தத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பது, விலக்கியவைகளை தவிர்ந்து கொள்ளும், இதுதான் தக்வா.